அனைவருக்கும் வணக்கம். கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் நடந்த அந்த 39 பேரினுடைய மரண ஓலம் என்பது உலகத்தையே இன்றைக்கு உலுக்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக மக்கள் இன்றைக்கு பெரும் துயரத்திலே இருக்கிறார்கள். இதை யாரை குறை சொல்வது? பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக அரசையும் காவல்துறையும் குறை சொல்வதா? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த திட்டமிடுதல் சரியாக இல்லை என்பதை குறை சொல்லவா? அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சரியான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதை குறை சொல்லவா? ஆக இன்றைக்கு இதை வைத்து பலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுக போன்ற கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்கிறது. விஜய்க்கு எதிரான அரசியலை செய்கிறார்கள். விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரசை குறை சொல்கிறார்கள். மற்ற பொதுவான பல கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிர்ப்பாகவும் பல கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசோ தலா 10 லட்சம் நிவாரண நிதியும், மரணமடைந்தவர்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 20 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சமும் நிதி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் பல காங்கிரஸ் போன்ற இன்னும் பல அரசியல் கட்சிகள் நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் போன உயிர் இன்றைக்கு வராது. இதுதான் முக்கியமான ஒரு விடயம். நிதி கோடியாக நிதி கொடுத்தாலும் போன உயிர் இன்றைக்கு வராது என்பதை இதை யார் உணர வேண்டும் என்று சொன்னால், மக்கள் தான் உணர வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் உணர வேண்டும். நீ எதற்காக போகிற? ஆக கூட்டம் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளை வச்சுருக்கவங்க என்ன செய்யணும்? தாய்மார்கள் என்ன செய்யணும்? உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகும்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டு இருக்கு. நீ வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லை தள்ளி போயிருந்திருக்கணும். ஆக தன்னுடைய உயிரை விட முக்கியமான ஒரு கூட்டமாக நான் கேட்குறேன். தன்னுடைய உயிரை விட முக்கியமான ஒரு நிகழ்வாது. இன்றைக்கு அப்பாவியினுடைய உயிர் போயிருக்கு. இதுக்கு யார் காரணம் கிடையாது? போனவர்கள் தான் காரணம். அவர்களைத்தான் காரணம் சொல்ல முடியும். அவர்களுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ ஊடகங்கள் வந்து விட்டது. கையில் செல்ஃபோன் இருக்குது. எப்படியும் எந்த நிகழ்வையும் பார்க்கலாம், எந்த நடிகரும் பார்க்கலாம், எந்த அரசியல் தலைவருடைய பேச்சையும் கேட்கலாம். அந்தளவுக்கு இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் மீறி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அவ்வளவு அத்தனாயிரம் பேர் போய் எதற்காக அந்த இடத்துல மூச்சு விட முடியாமல் நெருக்கடியில் சிக்கி இன்றைக்கி மரணித்திருக்கிறேன் என்றால், ஆக மக்கள் இதை நாம் சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதி கூட்டத்தான் பார்ப்பான். இன்றைக்கி விஜய் வராருன்னா விஜய் தரப்புலேருந்து 10,000 பேர் வருவோம்னு சொன்னாங்க. அப்படி சொல்லித்தான் வந்து அனுமதி கொடுத்தோம் என்று சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஏன் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு விஜய் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கே 30,000 பேர் வந்துட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக நான் என்ன சொல்கிறேன், கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லா அரசியல்வாதியும் கூட்டத்தான் போவான். அப்புறம் எதுக்கு திராவிட கட்சியில் இன்றைக்கி 200-300 கொடுத்து கூட்டத்தை கூட்டுறான்? ஆக தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டத்தான் செய்வார்கள். ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்திற்கு சென்றால் நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? இந்த கூட்ட நெரிசலிலே நாம் தப்பிக்க முடியுமா? குழந்தைகளை வைத்துட்டு போகிறோமே, பெண்களை வைத்துட்டு போகிறோமே. அப்போ இவர்கள் தான் சிந்தித்து நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமே தவிர இங்கே யாரையும் குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டம் கூட்டுவது அவங்களுடைய நோக்கம்தான். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். இன்றைக்கி திமுக எங்களுக்கு 1000 பேர் வந்தால் பொதுக்கூட்டத்துக்கு போதும்னு சொல்லிடுவாங்களா? அதிமுக சொல்லிடுவாங்களா? இல்லை மற்ற கட்சிகள் சொல்லிடுவாங்களா? இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் அரசியல் தேர்தல் காலங்களிலே தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக பல வியூகங்கள் வைத்து கூட்டத்தான் செய்வாங்க. ஆனால் மக்கள் தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இதில் அரசாங்கத்தை சொல்லியோ, விஜயை சொல்லியோ, மற்ற காவல்துறையை சொல்லியோ இது எல்லாமே நடக்கும். இது என்ன நடக்கும்? எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மீறி ஒரு கூட்டம் நடந்துவிடக்கூடாது என்பது நினைப்பார்கள். இது அரசியல். அதே போன்று அங்கே அவர்கள் பல வழியில் நெருக்கடியை கொடுப்பார்கள். காவல்துறையின் மூலமாக நெருக்கடியை கொடுப்பார்கள். அவர்களுடைய தொண்டர்கள் மூலமாக நெருக்கடியை கொடுப்பார்கள். அதே போன்று இங்கே கூட்டம் நடத்துபவர்கள் எப்படியாவதும்
நாம் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நம்மளுடைய தலைவரை வலிமைப்படுத்த வேண்டும் என்பது இவர்களும் நினைப்பார்கள். இது பொதுவாக நடக்கும். ஆனால் இங்கே மாற வேண்டியது மக்கள்தான். தோழர்களே, தேர்தல் வரப்போகிறது. எல்லா பகுதியிலும் 200 300 கொடுத்து ஆள் கூப்பிடுவான். முக்கியமான தலைவர்கள்லாம் பேசுவதற்கு பொதுக்கூட்டம் நடக்கும், மாநாடு நடக்கும், தேர்தல் பரப்புரை நடக்கும். இது போன்ற சம்பவங்களில் நீங்கள் 200 300 ஆசைப்பட்டு அந்த கூட்டத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னோம்னால் நிச்சயமாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கத்தான். ஜனநாயக நாடு, இது யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா, நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது, போன்ற வயதானவர்கள் அங்கே போகக்கூடாது போன்ற நிலைப்பாட்டெல்லாம் அரசு எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு விதிமுறைகள் விதித்தாலும் நாம் மாறவில்லை என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக்கூட தயவு சொல்கிறேன். இனிமேலும் மக்கள் சிந்தித்து பாதுகாப்போடு இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் தோழர்களே.